வணக்கம். சற்று முன் வெளியான முக்கிய பரபரப்பான தகவல்கள். சேவை மையம் மூலம் LLR பெறலாம், எப்படி விண்ணப்பிப்பது, இதை பற்றி தகவல்களை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கீழே இருக்கிற ரெட் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் ரெகுலராக வீடியோ போகிறது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. டிரைவிங் லைசன்ஸ் ஓட்டுநர் உரிமம் எடுப்பதற்கு முன்பாக பழகுனர் உரிமம் பெற்ற வாகன ஓட்டுநர் பயிற்சி எடுக்க வேண்டும். அந்த வகையில் LLR வாகனங்கள் ஓட்டுவதற்காக பழகுனர் உரிமம் பெற ஓட்டுநர் பயிற்சி பள்ளிகளிலும் இடைத்தரகர்களின் தனியார் சேவை மையங்களிலும் பொதுமக்கள் அணுக வேண்டிய நிலை இருப்பது. இதில் தேவையற்ற செலவு பொதுமக்களுக்கு ஏற்பட்டது. மேலும் இந்த முறையில் வெளிப்பட்ட தன்மை இல்லாமல் இருந்த நிலையில் அதில் முக்கிய மாற்றத்தை போக்குவரத்து துறை கொண்டு வந்தது. LLR மற்றும் ஓட்டுநர் உரிமம் பெறுவது குறித்து எந்தவித புகார்களும் இடமளிக்காத வகையில் இதனை மேம்படுத்துவதற்கு, நடைமுறையில் உள்ள சிக்கல்களை தவிர்ப்பதற்கும், மக்கள் வசிக்கும் இடங்களுக்கும் அருகாமையில் இந்த சேவை கொண்டு சேர்ப்பதற்கு தமிழ்நாடு அரசு இந்த முடிவை எடுத்தது. அதன்படி மாநிலம் முழுவதும் உள்ள 55,000க்கும் அதிகமான சேவை மையங்கள் மூலம் இந்த LLR வாகனம் ஓட்டுவதற்கான பழகுனர் உரிமம் பெற விண்ணப்பதற்கு உரிமை நடைமுறைக்கு கொண்டு வரப்பட்டது. இந்த வசதி பொதுமக்களை பயன்படுத்தி கொண்டு தங்களுக்கு அருகாமையில் உள்ள சேவை மையம் மூலமும் இனி LLR வாகனங்கள் ஓட்டுவதற்கு பழகுனர் உரிமம் பெற விண்ணப்பித்து கொள்ளலாம். சேவை மையங்களில் மூலம் இந்த சேவையை பெறுவதற்கு பொதுமக்கள் கூடுதலாக சேவை மையத்திற்கு சேவை கட்டணமாக ரூபாய் 60 செலுத்த வேண்டும். ஒப்புதல் அளிக்கப்பட்ட வழங்கும் போல விண்ணப்பதாரர்கள் பதிவிறக்க செய்து கொள்ளலாம். தொடர்ந்து வாகனத்துறை மூலம் பொதுமக்கள் பெறக்கூடிய இதர சேவைகளையும் சேவை மையங்கள் மூலமாக விண்ணப்பத்திற்கு போக்குவரத்து துறை நடவடிக்கை எடுத்து வருகிறது. நன்றி, வணக்கம்.